அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, உயிரே போனாலும் திருமணம் செய்யக்கூடாத ஆண் பெண் நபர்கள் யார், ஸ்ரீ சாணக்கியர் கூறும் வாழ்வின் உண்மை தத்துவங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருமணத்திற்காக எண்ணற்ற ஆண் பெண் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏதேனும் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ கிடைத்தால் நான் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து விடுவேன், பெண் கிடைத்தால் போதும், மகன் கிடைத்தால் போதும் என அலைந்து திரிந்தவர்கள் இந்த கலியுலகத்தில் எண்ணற்ற நபர்கள் இருக்கிறார்கள். கிடைத்துவிட்டால் போதும், புகுந்து விடலாம் என்ற எண்ணத்தில் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான நீதிகளை கேட்டால் சற்று பயமாகத்தான் இருக்கும். உங்களுக்கு உயிரே போனாலும் கண்டிப்பாக இந்த மாதிரியான பெண்ணோ அல்லது ஆணோ இந்த குணம் கொண்ட நபர்களை திருமணம் செய்து கொண்டீர்கள் என்றால் அவ்வளவுதான். அதாவது ஸ்லோ பாய்சன் சாப்பிட்டது போல படிப்படியாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இழக்க நேரிடும். வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சில குணங்கள் இருக்கின்றவர்களை திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட வேண்டி இருக்கும். இதுதான் சாணக்கிய நீதி கூறுகிறது. அது என்ன என்றால், முக்கியமாக திருமணம் என்பது இரண்டு பேரை மட்டுமல்ல, இரண்டு குடும்பங்களையும் இணைக்கின்ற ஒரு அழகான பந்தமாகும். அதனால் வாழ்க்கை துணையோ தேர்ந்தெடுக்கும் பொழுது அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாதென ஆச்சாரியர் சாணக்கியர் கூறுவதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். வெளித்தோற்றம் பணத்தை விட நல்ல குணம்தான் வாழ்க்கை சந்தோஷமாக மாற்றுங்கிறது அவர் முக்கியமாக எடுத்து கூறுகிறார். சாணக்கியரின் அறிவுபடி யாரையெல்லாம் கல்யாணம் செய்யக்கூடாது என்பதை கண்டிப்பாக இப்போது தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமாக மோசமான குணமுள்ள நபரை நீங்கள் கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அது என்ன என்றால், நல்ல குணம் இல்லாத ஒருத்தருடைய திருமண வாழ்க்கை கண்டிப்பாக நிம்மதியாக இருக்காது. முக்கியமாக நம்முடைய அதாவது தாய் தந்தையரை முதலாக படிப்படியாக சிதைக்கும். மறுபடி பக்கத்தில் இருக்கும் உறவுகளை சிதைப்பார்கள். கண்டிப்பாக அவர்கள் அமைதியாகவே இருக்க மாட்டார்கள். தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து வந்து கொண்டே இருப்பார்கள். பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருப்பார்கள். அவருடைய எண்ணம் தீமையாக இருந்தால் அந்த அழகு அப்படியே நம்முடைய கண்களுக்கு தெரிவதாது அவருடைய தீய குணம்தான் தெரிய ஆரம்பிக்கும். ஆகவே பார்க்க அழகாக இருந்தாலும் பேச்சில் மரியாதை இல்லாமல் மற்றவர்களை குறைத்து பேசி கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே அமைதி என்பது கண்டிப்பாக இருக்காது. கணவன் மனைவி உறவில் பரஸ்பர மரியாதை, புரிதல் மற்றும் இது எல்லாம் முக்கியம். முக்கியமாக இது எல்லாம் இல்லை என்றால் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெரிய சண்டைக்கு வழிவகுக்குமாம். அதனால் தோற்றத்தை பார்க்காமல் அவங்க நடத்தையை கண்டிப்பாக பார்த்து, முக்கியமாக அவருடைய குணநலன்களை பார்த்து கொண்டு குடும்பத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஸ்ரீ சாணக்கியர் கூறுகிறார். முக்கியமாக சாணக்கியனுடைய நீதிப்படி கண்டிப்பாக எந்த ஒரு தேவையில்லாத மோசமான குணமுள்ள பெண்களையோ அல்லது ஆண்களையோ எவ்வளவு பெரிய பணம் கொடுத்தாலும் அல்லது இத்தனை சொத்துக்கள் இத்தனை நகை கொடுக்கிறேன் என சொன்னாலும் அந்த குடும்பம் சரியில்லை என்றால் அந்த இடத்தில் பெண் எடுத்தோ அல்லது திருமகனை எடுத்தோ நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வந்தீர்கள் என்றால் அவ்வளவுதான் உங்கள் வாழ்க்கையை அழித்து விடுவார்கள். அடுத்ததாக கோபமான நபராகும். கோபம் என்பது முட்டாளுக்குரியது. எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் மிகப்பெரிய தேவையில்லாத ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும். திடீரென அவர்களை தாக்க முயற்சிப்பான். பேச்சு கொண்டிருக்கும் போது அவன் அண்ணனா அல்லது தந்தையா அல்லது மாமனாரா மச்சானா என்று கூட பார்க்காமல் திடீரென கையை நீட்டி விடுவான். தேவையில்லாத முடிவுகளை சட்டென எடுப்பான். இந்த மாதிரியான அக்கிரம குணம் கொண்ட நபரை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். முக்கியமாக அதிகமாக கோபப்படுறவங்களையும் கவனமாக அவர்களிடம் இருக்க வேண்டும். இதனை சாணக்கிய நீதி கூறுகிறது. கோபம் வரும்போது யோசிக்காமல் பேசுகிறார், முடிவெடுக்கிறது உங்களது ரொம்ப பாதிக்கும் என்கிறார் சாணக்கியர். முக்கியமாக இந்த குணம் கொண்ட நபர்களை திருமண வாழ்க்கையில் நம்பிக்கை, அன்பு, அமைதியை முக்கியமாக உங்களுக்கு கெடுத்து விடும். அதனால் பொறுமையும் சூழ்நிலையை புரிந்துக்கிற மனம் உங்களை வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்து கொள்கிறது முக்கியத்துவமாகும். முக்கியமாக
அந்த இடத்தில் என்ன சூழல் நிலவு கொண்டிருக்கிறது, எவ்வாறு பேச வேண்டும், இந்த இடத்தில் அமைதியாக பேச வேண்டுமா அல்லது எப்படி பேச வேண்டும், முக்கியமாக எவரிடம் பேச வேண்டும், ஒரு பிரச்சனை அந்த இடத்தில் நிகழ்கிறது. ஆகவேனால் திடீரென சண்டைக்கு ஒரு நபர்களிடமோ அல்லது தேவையில்லாத தீய குணம் கொண்ட நபர்களிடம் பேச வேண்டாம். அந்த இடத்தில் எவர் பெரியவரோ அந்த பிரச்சனையை முடித்து வைக்கக்கூடிய நபர்களிடம் பேசி நீங்கள் முடிவெடுத்து அதனை நீங்கள் சுபமாக அந்த பிரச்சனையை முடிவு கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நபர்களிடமே பேச வேண்டும். கோபமான நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் ஆபத்து, அவர்களுடன் பழக்கம் வைத்து கொண்டால் நமக்கும் பெரிய ஆபத்து. தேவையில்லாத இந்த மாதிரியான நபர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். யாருனே தெரியாத நபர்களையும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. சொந்த பந்தத்தில் எத்தனையோ திருமகனோ திருமகளோ இருக்கிறார்கள். ஆகையால் பார்த்து அந்த குடும்பத்தில் இருக்கும் சிறுவனை நாமும் வளர்ந்து வருவோம், அவர்களும் வளர்ந்து வந்து கொண்டிருப்பார்கள். பார்த்து சிறு வயதிலிருந்தே இவர் நம் குடும்பத்திற்கு ஆவாரா என நினைத்து கொண்டு வருவது என்பது ஒரு இயல்பான குணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக, நேர்மையற்ற நபரை திருமணம் செய்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை கசந்து போகும். எந்த உறவு மேல் நம்பிக்கை, எந்த உறவும் நம்பிக்கைதான், அதை நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். ஒருத்தருக்கொருத்தர் மரியாதை கொடுக்காமல், சொன்ன வார்த்தையை காப்பாற்றாமல் ஏமாத்திரமான நடந்துகின்ற அந்த உறவு பலவீனமாகிவிடும். அதனால் நேர்மையும் நம்பிக்கையான குணமும் உள்ள வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கணும். அதை சாணக்கியர் உறுதியாக கூறுகிறார். நேர்மையற்ற நபர் எதனால் நம்முடைய வாழ்க்கையை சிதைக்கிறார் என்றால், தேவையில்லாத வாக்குறுதியை அள்ளி வீசுவார். ஒரு வேலை நான் செய்கிறேன், அந்த வேலையை விரைவாக முடித்து விடுகிறேன், பணம் தாருங்கள் என வீட்டில் மற்றவர்களிடம் வந்து வாங்கி கொண்டு வந்து விடுவார். அங்கே வேலைக்கு செல்ல மாட்டார். தேவையில்லாமல் கடன் வாங்கி கொண்டு இந்த தேதியில் உங்களுக்கு தந்து விடுகிறேன் என கூறிவிட்டு அந்த பணத்தை திருப்பியும் தரமாட்டார். ஆகவே இந்த மாதிரியான நபர்களை தேடி வீட்டிற்கு அடிக்கடி வந்து நம்மை துன்புறுத்தவோ அடிக்கவோ பாய்வார்கள். ஆகவே இந்த மாதிரியான நபர்களை நீங்கள் திருமணம் செய்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை கசந்து போகும். அடுத்ததாக, பண்பாடற்ற நபரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கணும் என்று நீங்கள் நினைக்க வேண்டுமென்றால், நல்ல பழக்க வழக்கம், பெரியவங்கள் மேல் மரியாதை கொடுக்கின்ற பொறுப்பான நடத்தை கொண்ட அந்த மனிதர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என சாணக்கியர் கூறுகிறார். வெறும் பணத்தையோ அழகையோ பார்த்து திருமணம் செய்வதை விட ஒருத்தருடைய எண்ணம், குடும்பத்தை பார்க்கின்ற விதம், பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கின்ற குணத்தை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும். முக்கியமாக இவ்வாறான பண்புகளை பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, திமிரு பிடித்த நபர்களை திருமணம் செய்து கொள்வதில் அதிக ஆபத்து இருக்கிறது. அதிகமான அகங்காரம் உறவுகளை கெடுக்கின்ற ஒரு குணமுள்ள சாணக்கிய நீதி சொல்கிறது. நான் சொல்கிறது என்னவென்றால், முக்கியமாக மற்றவங்கள் மேல் முக்கியத்துவம் வாய்ந்த கருத்து, மதிப்பு முக்கியத்துவமாக இருக்க வேண்டும். எவரையும் மதிக்காமல் ஒரு பெரியவர் வந்து கொண்டிருந்தால் நீங்கள் ஒரு எந்த இடத்திலோ, உயரமான சேர் மேலோ அல்லது கட்டில் மேலோ அமர்ந்து கொண்டிருந்து அந்த பெரிய மனிதர் வந்து நின்று கொண்டிருக்கும் போது அவரை அமர சொல்லாமல் நீங்கள் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து கொண்டு இவன் என்ன அவ்வளவு பெரிய நபரா என நினைத்து கொண்டிருக்குவரே அவரே திமிரு பிடித்த நபர். வீட்டுக்கு வருபவருக்கு ஒரு சொம்பு தண்ணீர் கொடுக்காமல், அமரச் சொல்லாமல், உணவு அருந்துங்கள் என சொல்லாமல் நம்முடைய பண்பாடுக்கு நேர்மறையான எண்ணத்தை விளைவிக்கின்ற நபர்களே திமிரு பிடித்த நபர்கள். இந்த மாதிரியான நபர்களால் நமக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும். முக்கியமாக நன்மனை யாராவது தேடி வருவார்கள், அவருக்கு நாம் மரியாதை கொடுக்காமல் அவரை புறக்கணித்தோம் என்றால் நமக்கு கிடைக்கின்ற உதவிகள் அனைத்தும் அப்படியே துண்டு துண்டாய் போய்கொண்டே இருக்கும். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக அதை தவறுகளை செய்து கொண்டே வந்தால் வெற்றிக்கான பாதை அடைந்து போய்விடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு தேவைப்படும் போது விட்டு கொடுத்து போனாதான் குடும்ப வாழ்க்கை சுகமாக முடியும் என்பது ஒரு சாணக்கியருடைய நீதி. இந்த மாதிரியான நபர்களை திருமணம் செய்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், அனைத்தும் வீணாய் போய்விடும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.